ஃப்ரெண்ட்ஸ், அபிராமி அந்தாதியின் பாடல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பாடல் 62 மற்றும் 63. பாடல் 62. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெண்கண் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி போகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. விளக்கம். அபிராமி தாயே, உன் கணவர் பொன்மலையை வில்லாக கொண்டு முப்புறத்தை எரித்த சிவந்த கண்களை உடைய யானை தோலை போர்த்திய சிறந்த பாதுகாவலன் ஆவான். உன்னுடைய பேரன்பாலும் தாய்மை உணர்வாலும் பெருந்தன்மையினாலும் ஈசனின் இடப்பாகத்தை அடைந்தவளே, அத்தகைய பெருமையுடைய உன் பொன் போன்ற சிவந்த கைகளில் கரும்பு வில்லோடும் மலர் அம்போடும் என் சிந்தையில் எப்போதும் நீ உறைந்திருப்பாய். பாடல் 63. தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. விளக்கம். 6 சமயங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவளே அபிராமி அன்னையாகும். அவளே வேதையர்களுக்கு நற்கதி அடைவதற்கு சில உண்மையான வழிகளை காட்டுபவள். அப்படியிருந்தும் சில வீணர்கள் பிற சமயம் உண்டென்று அலைந்து திரிகிறார்கள். இவர்களின் செயல் பெரிய மலையை தடிகொண்டு தகர்ப்பேன் என்பது போல் உள்ளது. நன்றி.